ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே வைரலான இந்த சாக்லேட் ஸ்ட்ராபெரி வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்ட்ராபெரி சீசனாக இருக்கிறதொட்டு நல்ல ஃப்ரெஷ்ஷான ஸ்ட்ராபெரிஸ் வந்து நம்மளுக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இந்த ஸ்ட்ராபெரிஸ் வச்சு எப்படி ஒரு சூப்பரான இந்த டெசர்ட் ட்ரை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இங்கே வந்து நல்ல ஸ்ட்ராபெரிஸை வந்து நல்லா சால்ட் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு இங்கே தேவைப்படுறது வந்து எனி சாக்லேட்டு. நான் இங்கே வந்து டைரி மில்க் சாக்லேட் எடுத்திருக்கேன், 10 ருபீஸ் சாக்லேட், 2 சாக்லேட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ எனி சாக்லேட் எடுத்துக்கலாம். அது வந்து டபுள் பாய்லர் மெத்தடில் இதை வந்து மெல்ட் பண்ணிக்கலாம். டபுள் பாய்லர் மெத்தட் அப்படின்னா கீழே வந்து தண்ணி ஊற்றி அதை நல்லா பாயில் ஆனோன்னே மேலே வந்து ஒரு பவுல் வச்சுட்டு அதில் வந்து சாக்லேட்டை போட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து மெல்ட் பண்ணிங்கன்னா நல்லா இந்த மாதிரி சிரப் மாதிரி வரும். எதுக்கு நம்ம இங்கே வந்து நெய் சேர்க்குறோம் அப்படின்னா, நெய் சேர்க்கலாம், இல்லை பட்டர் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷைனிங் கன்சிஸ்டன்சி வரும் நமக்கு பட்டரில் நெய் சேர்த்தோன்னா. ஸோ இப்போ அவ்வளோதான். ஒரு சர்விங் பவுலில் இந்த ஸ்ட்ராபெரிஸை வச்சுட்டு இதுக்கு மேலே இந்த சாக்லேட் சிரப்பை ஊற்றி சர்வ் பண்ணால் எம்மியான சாக்லேட் ஸ்ட்ராபெரிஸ் வீட்டிலையே நம்ம ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாம். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேமா தினேஷ் சேனல், கிச்சன் சேனலை யூடியூப்பில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.